Hi, this video is sponsored by SBO Digital Marketing. இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நான் வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கருணக்கிழங்கு வச்சு தான் ஒரு குழம்பு பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கருணக்கிழங்கை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கருணக்கிழங்குல மண் அதிகமாக இருக்கும், அதனால் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தோல் அலர்ஜி எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் தோல் சீவி கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். வாஷ் பண்ண கருணக்கிழங்கை ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கிட்டு அது கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். விசில் அதிகமாக விட்டாலும் கொல கொலன்னு ஆயிரும். 2 விசில் விட்டோம்னாவே போதும். அதுக்கப்புறமா ஒரு ஃபோக் வச்சு குத்தி பார்த்தோன்னா ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக இறங்கும். அந்த கன்சிஸ்டன்சியில் வெந்தால் போதும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கலாம். தோல் சீவி எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு எந்தளவுக்கு சைஸ் பெருசாக வேணுமோ அந்தளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கையால் மசிச்சு கூட எடுத்துக்கலாம். இருந்தாலும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தோன்னா அது நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு அது கூட கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கருணக்கிழங்கு சேர்த்துக்கலாம். கருணக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப கிளறினோன்னா உடஞ்சிரும் கருணக்கிழங்கு, அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் கெட்டியாக கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக குழம்பு பொடி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்குறனா சேர்க்கலாம், இல்லைனா குழம்பு பொடியை அப்படியேவும் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கொதித்து வந்துடுச்சு. அது கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். நம்ம வந்து கிழங்கு வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சதுனால டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது அப்படியே நல்லா கொதித்து வரட்டும். இது சாதம், இட்லி கூடலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.